ராணி, இத்தனை வயசாச்சு உன் வேலை நீ பண்ணிக்க மாட்டியா? தண்ணி வந்து கண்ணெறியுது. வரேம்மா வரேன். சீக்கிரம் வந்து. ஏ அது கூட எனக்கு நீ சேர்த்து விட, பேசி விடு. வச்சு அப்படியே வச்சிருவேன். நாத்துனார ஏய், நான் நந்தினிக்கு தாண்டி நாத்துனாரு. கண்ட கண்ட வேலைக்கார கழுதுங்கிறதுலாம் இல்ல. யாருக்காரு தானே மொத்தத்துல நாத்துனாரு. ஆமா, நீ பொம்பளை தானே? பொம்பளைங்க குளிக்கிறதுக்கு எதுக்காக ஒளிஞ்சிருந்து பாக்குற? அது இல்லடி, கை குழந்தை மாதிரி தங்கச்சிக்காரி கொஞ்சுறா, அக்காக்காரி தாங்குறா. அதுக்கு நீ ஏன் இப்படி பொறுமை தாவுற? என்ன விடு, இந்த குட்டி இப்படி எல்லாத்துக்கும் அக்காளையே தேடுறாளே, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி புள்ள பெத்துக்குவா? நீதான் இருக்கிய, சொல்லி கொடு. ஓ, இந்த வேலைக்கார கழுதைக்கு கொழுப்ப பாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மச்சான். காலையில தானே பார்த்தோம். ரொம்ப நீ வேலை செய்யற, எழுச்சு போயிருவேன். என்ன மச்சான் உனக்கு உள்ளங்கை எல்லாம் முடி? நீ ரொம்ப நாள் கொண்ட வேணும்னு கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா, அதான் வந்துட்டேன். போட்டுக்கோ, இல்ல எல்லாத்தையுமே போட்டுக்கோ. நிறைய நான் பார்க்க என்னம்மா சொல்லுக்கா, நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கா? ஒண்ணுமே போட்டுக்காது, அதான் நல்லா இருக்கு. என்ன நீங்க குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு சொல்ற? ஒரு நிமிஷம் விடு. இது நல்லா அக்கா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்வீட் அக்கா, நீ ஏன் மாத்தி விட்டுற? வாங்க போய் சீக்கிரம். என்னடா அது, இங்க இருந்து கொண்டு எங்க காணா? மச்சான் மச்சான், கொண்டு கொண்டு. ஆமா, நீ வாங்கிட்டு வந்த கொண்டை எங்கதானே வச்ச? ஆமா. எங்க காணா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த நாத்தனார் கிழவிதான் திருடி ஜோல் நாப்பையில போட்டிருக்கோம். விட்டேன் அப்பா. அக்கா கண்ணனே, ஏடி என்னடு இட்லியில நெய் ஊத்திக்குவா, எண்ணெய் ஊத்திக்குவா? ஒரு கேள்வியாமா, எது வேணுமோ அதை ஊத்தி. என்ன ஊத்திட்ட? உங்களை நான் கேட்டேனா? எங்க அக்காவை தானே கேட்டேன். அக்கா நந்தினி, சட்னி மிளகாய் சாம்பார் நல்லா இருக்கு, நிலத்தோட சாப்பிடணும். என்ன தொட்டு வெரி குட். இது எத்தனா? பரவாயில்ல, ஓட்டி விடு. உடம்புலையா இருக்கல்ல, பழகிட்டா அப்படியே. அக்காக்காரி கல்யாணத்துக்கு நின்னா, அம்மா ஒரு பொண்ணை பெத்து கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டா. என் தம்பி ஒரு இழிச்ச வாயன், இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கொசுரா தங்கச்சிக்காரியும் கோந்து மாதிரி இங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டா. நாத்தனார, நீயும் புருஷனை விட்டுட்டு தம்பி வீட்டுக்கு கொண்ட வந்தவதானே? அதை விடு. ஏன் புருஷன் எனக்கு ஆசையா கொண்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை ஏன் திருடுன? யார பாத்திரி திருடிங்கிற? முண்டாம் முண்டாம். உன்னை விட்டா இந்த வீட்டுல திருடுறதுக்கு வேற யாரு இருக்கா? மரியாதையா ஜோல்னா பைய கொடுத்துரு. ஏண்டி வேலைக்கார கழுத, என்னையாடி திருடிங்கிற? பல்ல உடைப்பேன், நாக்க இருப்பேன். யார பாத்திரி திருடிங்கிற? என்ன சண்டை போடுறீங்க? என்ன மாதிரி திருடிங்கிற? ஐயோ, இதை வச்சுக்கலாம் நான் திருடி வச்சுக்கணும். ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? யார் கொண்ட? இது அவ கொண்ட. நமஸ்காரம். யார் நீங்க? நந்தினி அம்மாவை கொஞ்சம் பார்க்கணும், அவங்க வீட்டுல இருக்காங்களா? ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட் இல்லாம அந்த அம்மா யாரையுமே பார்க்க மாட்டாங்க. இது ஆம்பளை இல்லாத வீடு, இப்படி எல்லாம் வந்து உட்கார்ந்தா எப்படி? என்ன விஷயம்? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவை கண்ட ஆம்பளைங்களுக்கே அத்தியில ஜுரம் வருது. இப்பதான் புரியுது ஏன் அவ புருஷன் அவளை விட்டு ஓடியோ போயிட்டாங்க. என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நான் தான் உன் புருஷன். ஆமா, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நானும் யோசிச்சு பழங்களை பேத்துருவேன். புருஷன் முகமே மறந்துருச்சா உனக்கு? ஏன் மறக்காது? காலையிலான ஜப்பான், சாயந்திரமான அமெரிக்கா. உங்களுக்கு கால சக்கரம். இப்படி வருஷம் பூரா வியாபாரம் வியாபாரம் உலகம் எல்லாம் சுத்திட்டு இருங்க. என்னைக்காவது உங்களுக்கா தோணுச்சுன்னா டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி வீட்டுக்கு வந்து என்ன சௌக்கியமா அப்படிம்பீங்க. முகம் ஏன் மறக்காது? ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு ஜெர்மனி போலான்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கோச்சிட்டு நான் எங்க போறது? ஹலோ மாய மனிதர் மாமா, எப்ப வந்தீங்க? ஒட்டு பில்லு. ஏமா, இன்னும் உங்க அக்கா தான் உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விடுதா? இல்ல ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இப்பெல்லாம் காலையில இருந்து பல்லு கூட நான் தான் தேய்ச்சி விடுறேன். ஓச்சுப்போ, ஈகாட்டு அத்தனையும் முளைச்சிருச்சு. அந்த விட சந்தோஷம். ஒரு காரியம் செய், இனிமே காலேஜுக்கு போறப்ப உங்க அக்காவையும் கூட்டிட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காந்து வச்சு இதே மாதிரி கட்டிட்டே.
நானும் பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் கேட்டேன் மாமா. போச்சு. அவர்தான் மாட்டேன்ட்டாரு. என்னம்மா? நான் எங்க அக்கா கூட்டிட்டு போனேன்னா எல்லா பசங்களும் அம்மா அப்பா கூட்டு வந்துருவாங்களா. அப்புறம் அது ஆர்ட்ஸ் காலேஜா இருக்காது, அடல்ட் எஜுகேஷன் ஸ்கூல் ஆயிடும்னு சொல்லிட்டாரு. இல்லம்மா, எனக்கு என்ன ஆசைன்னா பாவம் உங்க அக்கா கொஞ்சம் கை நாட்டு, அது கொஞ்சம் காலேஜ் இந்த சாக்கிலே பார்த்த மாதிரி இருக்குமே தான் ஆசை. எப்படி 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 நான் எம்ஏ லிட்டரேச்சர் பாஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு இப்படி ஒரு பொறாம கூடாது. இவர் என்ன பாஸ் பண்ணிருக்காருன்னு கேளுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மாமா? அதே லிட்டரேச்சர் தான், எதுல? எஸ்எல்சில. டேய் தம்பி, வட 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 வட. அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இப்ப எந்த ஊர்ல இருந்து வர்ற? நேரா நேபாளத்துல வரேன். நேபாளத்துலடா. எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? 2 கூர்க்கா. கேக்குறீங்க? உனக்கா காஜி சம்மு உத்தராட்ச மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயே, அது யாருக்கு வேணும்? என்ன? ஒரு நல்ல காஷ்மீர் சால்வை வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? வசந்த மாளிகை படம் பார்த்ததுல இருந்து சால்வையை போத்திக்கிட்டு அப்படியே அழகா இருக்குன்னு ஆசையா இருக்குடா. நல்ல வேளை நீ தேவதாஸ் படம் பார்க்கல. பார்த்தா என்னென்ன கேப்பியோ? ஏய், நீ தண்ணி தானே சொல்ற? அதெல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். நல்லா திருந்துட்டேன். ஆமா, இப்ப ஏரோப்ளேன்ல தானே வந்தேன். நிறைய சாக்லேட் கொடுத்துருப்பாங்களா, அள்ளி கொடுத்துருக்காது? ஐயோ, அல்பம் அல்பம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், எனக்கு சாக்லேட். பையில அந்த லைட்டர் காணும். லைட்டர் காணுங்க பையில. அக்காவோட ஜோல்னா பையில தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அக்கா, கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? என்னடா? உனக்கு திருஷ்டி கழிக்கணும். இந்த பைய கொடு. ஐயோ, ஐயா கொடுக்க மாட்டேன். இது வந்து கர்ண காது குண்டல மாதிரி என்கிட்ட இருந்து வராது. கொண்டாங்கறல. பைய வச்சு எத்தனை கரெக்டா பண்றானே இது வர இரு. என்ன காய் கொடுத்துட்டீங்க? எங்க இருந்து இந்த டெலிபோனை கலப்பின நீ? எங்க இருந்து கலப்பின நீ? இது வந்து இந்த 3வது வீட்ல கற்பகம்மால அவங்க வீட்டு போன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு என்ன பயம்னா வெளிய ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரோடு இன்ஜினை பார்த்து ஆசைப்பட்டு அதையும் திருட்டிட்டு வந்துற புரியான்ட்டு தான். எடுக்கலாம்டா, வழி கொள்ளாத.